கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 17 சாந்திகன் கதை. அரசன் சாலங்கராஜன் ஆத்ம ஞானத்தை அடையப் பெற்றவனாக சப்ரதீபனை பக்தி பெருக்கோடு வணங்கி தனக்கு தரித்து கொள்வதற்கு ஒரு ருத்ராட்சம் கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான். பிறகு அவன், அந்தண சிரேஷ்டரே, என்னை அறியாமல் தவறு செய்துவிட்ட என்னுடைய குற்றத்தை தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினான். அப்போது சந்நியாசி சட்டென்று எழுந்து வந்து சப்ரதீபனை கும்பிட்டுவிட்டு, கருணை உள்ளம் கொண்டவரே, ருத்ராட்சத்தை தரித்த காரணத்தால் தாங்களும் ருத்ரராகவே கருதப்படுகிறீர்கள். ஆகையால் நான் செய்துள்ள தவற்றையும் தாங்கள் மன்னித்துவிட வேண்டும். ஜீவராசிகள் எப்பேற்பட்ட தவறுகளை செய்துவிட்டாலும் அவற்றையெல்லாம் அறிவில் சிறந்த ஆன்றோர்கள் பெரிய குற்றமாக எடுத்து கொள்வதில்லை என்று கூறினார். இவ்வாறு அரசனும் யோகியும் சுப்ரதீபனை வணங்கிய நிலையில் நின்று கொண்டிருந்த போது அவன் அவர்களை தனக்கு அருகில் அமர்த்தி வைத்து கொண்டு கதையொன்றை சொல்லத் தொடங்கினான். மகரம் என்ற ஒரு தேசத்தில் பத்மகரம் என்னும் நகரமொன்று இருக்கிறது. அதில் சுகுப்தன் என்னும் பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் புத்திசாலித்தனம் நிரம்பியவர். அவருக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களும் தந்தையைப் போலவே நல்ல அறிவை பெற்றிருந்தார்கள். அவர்களில் கடைசி புதல்வனான சாந்திகன் என்பவன் ஒரு நாள் வீதியில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு ருத்ராட்சத்தை கண்டெடுத்தான். உடனே அதை ஒரு நூலில் கோர்த்து தன் கழுத்தில் கட்டி கொண்டு விட்டான். மிகுந்த புத்தி சாதுரியம் வாய்ந்த அவன் பைத்தியக்காரன் போன்ற நிலையில் தன் சகோதரர்கள், பெற்றோர்கள் முதலானோரின் வார்த்தைகளை தட்டியே நடந்து வரலானான். அவன் ஏழை குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் பிற வீடுகளுக்கு யாசகம் செய்ய போகாமல் தன் இஷ்டப்படியே இருந்து வரலானான். அவனுடைய பெற்றோர்களும் 4 உடன் பிறந்தவர்களும் தினசரி வெளியே சென்று யாகம் கேட்டு வாங்கி வந்து தங்கள் வயிற்றை கழுவி கொண்டார்கள். அவர்கள் கொஞ்சம் கஞ்சி ஊற்றினால் அதை மட்டும் குடித்து அந்த சிறுவன் காலத்தை கழித்து வந்தான். மற்றபடி அவன் வீட்டை விட்டு வெளியே எங்குமே போவதில்லை. இந்த நிலையிலேயே அவன் நீண்ட நாட்களை கழித்து விட்டான். ஆனால் அவன் கழுத்தில் கட்டியிருந்த ருத்ராட்சம் மட்டும் இன்னமும் அப்படியே இருந்து வந்தது. சொன்ன பேச்சை கேட்காமல் சோம்பேறித்தனமாக வீட்டுக்குள்ளேயே எந்நேரமும் உட்கார்ந்திருக்கும் அவனைக் கண்டால் அவனுடைய சகோதரர்களுக்கு கொஞ்சமும் ஆகாமலேயே போய்விட்டது. அவனை அவர்கள் வெறுக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியிருந்து வரும் நாளில் தவசீலனான கேரள நாட்டு அரசன் ஒருவன் வருஷந்தோறும் பத்ரகாளி தேவிக்கு நரபலி ஒன்றை கொடுப்பதை வழக்கமாக கடைபிடித்து வந்தான். அந்த வருஷமும் நரபலி கொடுக்க வேண்டிய சமயம் வந்தது. அதற்காக ஒரு மனிதனை தேடி அரசன் அலைந்தான். எவ்வளவு விலை கொடுக்க முன்வந்தாலும் அவனால் எந்த ஒரு மனிதனையும் நரபலிக்காக விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. அதனால் அரசன் அளவற்ற பொன் பொருட்களை தன் தூதர்களிடம் கொடுத்து அவர்களை மகர தேசத்திற்கு திருப்பி அனுப்பி வைத்தான். தூதர்களும் அத்தேசத்திலுள்ள அந்தணர்களின் வீடுகளுக்கெல்லாம் சென்று அங்குள்ளவர்களில் குற்றங்குறையில்லாத மனிதனொருவனை விலைக்கு வாங்கிவிட முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகளில் அவர்களுக்கு பயனேதும் கிடைக்காமலேயே போய்விட்டது.
அப்போது அத்தூதர்கள் சிறுவன் சாந்திகனின் வீட்டிற்கு வந்து தாங்கள் வந்திருக்கும் விஷயத்தை பற்றி தெரிவித்தார்கள். அதை கேட்டதும் சாந்திகனின் பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் அத்தூதர்களிடமிருந்து பொன் பொருட்களை வாங்கி கொண்டு அதற்கு ஈடாக சிறுவன் சாந்திகனை நரபலி கொடுக்கும் நிமித்தம் அவர்களோடு அனுப்பி வைத்து விட்டார்கள். சாந்திகனும் சிறிதும் மனந்தளர்ந்து அஞ்சி நடுங்காமல் மகிழ்ச்சி பொங்கும் மனத்துடனேயே கேரள நாட்டு அரசனின் நகரத்தை அடைந்து அங்குள்ள புரோகிதரின் வீட்டில் தங்கியிருந்து வந்தான். பலி கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. சாந்திகனோ புரோகிதரின் வார்த்தைப்படி நீராடி புத்தாடைகளும் ஆபரணங்களும் தரித்து கொண்டு உடல் முழுவதிலும் சந்தனத்தை பூசிக்கொண்டு புரோகிதரோடு அரசனின் அரண்மனைக்குச் சென்றான். பிறகு அரசன் அச்சிறுவனோடும் புரோகிதனோடும் காளி கோவிலை நோக்கி விரைந்து சென்று காளி தேவியை தூப தீப நெய்வேத்தியங்களாலும் மலர் வகைகளாலும் பலவித பக்ஷய போஜனங்களாலும் மாமிசங்களாலும் இரத்னங்களினாலும் சிறப்பாக பூஜித்து வணங்கினான். பிறகு அவன் பத்ரகாளியின் சந்நிதியில் சாந்திகனை நிறுத்தி வைத்துவிட்டு தானும் அவன் அருகில் நின்று கொண்டான். அப்போது காளி தேவி ருத்ராட்சத்தையே ஆபரணமாக தரித்து கொண்டிருக்கும் அந்த சாந்திகனை கண்டு மனதிற்குள்ளாகவே அவனை வணங்கி வழிபட்டு தன் இருக்கையிலிருந்து விரைந்து எழுந்து வந்தாள். அவள் அளவு கடந்த கோபத்தோடு புரோகிதனை கொன்று போட்டுவிட்டு அவனுடைய இரத்தத்தையும் பானம் செய்தாள். பிறகு அவள் சாந்திகனை நோக்கி, உத்தமமான அந்தணனே, நீ உன்னுடைய கழுத்தில் நிர்மலமான ருத்ராட்சத்தை அணிந்திருப்பதால் இந்த உலகத்திலேயே உனக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்வாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். உடனே சாந்திகன் தேவியை நோக்கி, காளி மாதாவே, என் மீது தாங்கள் உண்மையிலேயே அன்பு கொண்டு எனக்கு வரம் கொடுக்கவும் முன்வந்தீர்கள் என்றால் நான் தங்களிடம் கேட்கப் போகும் வரம் இதுதான். அதாவது இந்த அரசர் வருஷம் தவறாமல் தங்களுக்கு கொடுத்து வரும் நரபலியை இனியும் கடைபிடிக்காமல் இதோடு நிறுத்தி கொண்டு விட வேண்டும். மேலும் இந்த அரசனிடம் தாங்கள் கருணை கொண்டு இவர் விரும்பும் வரங்களையும் கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.